ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது அனுமான் படத்தின் திரை விமர்சனம். அனுமான் படத்தில் தேஜா, அமிர்தா ஐயர், வரலட்சுமி சரத்குமார், வினய் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கௌரவ் ஹரி இசையமைத்திருக்கிறார். சிவேந்திரா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் பிரசாந்த் வர்மா. தாய் தந்தை இல்லாத ஒரு இளைஞர் தேஜா. அவரை தம்பி மாதிரி பாசத்தோடு வளர்க்கிறார் வரலட்சுமி சரத்குமார். அந்த ஊரில் வரி வசூலுங்கிற பேரில் மக்களை கொடுமைப்படுத்தி வசூல் பண்ணுறாங்க. மக்கள் ரொம்ப சிரமத்துக்குள்ளாகிறாங்க. ஆரம்பத்தில் தேஜாவால் அதை ஒன்றும் பண்ண முடியல. அப்போ தேஜாவுக்கு ஒரு அதிசய கல் கிடைக்குது. அந்த அதிசய கல் கிடைத்தவரை பெரிய பராக்கிரமனாக்கி சூப்பர்மேன் ஆக்கிடும். அந்த கல் கிடைச்ச பிறகு தேஜா அந்த வரி வசூல் கொள்ளையர்களை போட்டு தாக்கிறார். வில்லன் அந்த அதிசய கல்லை எப்படியாவது கபலீகரம் பண்ணிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. அந்த கிராம மக்களுக்கு நல்லது செய்தாரா, அதிசய கல்லை வில்லன் அபகரித்து கொண்டானாங்கிறது தான் படத்தினுடைய கிளைமாக்ஸ். தேஜா வாட்ட சாட்டமான இளைஞர், புதியவர் என்ற பதட்டம் இல்லாமல் மிக அழகாக நன்றாக நடித்திருக்கிறார். பாவனைகளை வெளுத்து கட்டுகிறார். அதேமாதிரி சண்டை காட்சிகளில் அசகாய சூரராக விளங்குகிறார். அதேமாதிரி வரலட்சுமி சரத்குமார்ட்ட குலையிற பக்கம், அக்கா அக்கான்னு குலையிறது, அதுமாதிரி காதல், அமிர்தா ஐயற்ற காதல் வசப்படுதல் எல்லாமே ஒரு முன்னணி கதாநாயகனுக்குரிய அத்தனை அடையாளங்களும் தேஜாவிடம் இருக்கிறது. அமிர்தா ஐயர் அந்த ஊரில் போராளிகளுக்கு உதவிகரமாக இருக்கிறார். சைடில் தேஜாவையும் காதலிக்கிறார். இந்த படத்தில் வரலட்சுமி சரத்குமார் ஒன்று மிகச்சிறந்த குணச்சிற வேடத்தில் ஜொலிக்கிறார். வழக்கமாகவே அவர் எந்த வேஷம் கொடுத்தாலும் அனாயசமாக செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர் வரலட்சுமி சரத்குமார். இந்த படத்தில் வெளுத்து கட்டியிருக்கார். வில்லன் வினய் வாட்ட சாட்டமான உடலுடன் மிடுக்காக தோன்றி சண்டை காட்சியிலும் அதிரி உதிரி பண்ணுகிறார். கௌரவ் ஹரி இசையமைத்திருக்கிறார். ஒரு லாஜிக் இல்லா மேஜிக் படத்துக்கு எப்படி ஒரு புராதன இசை, நவீன இசை, கொஞ்சம் கடவுள் பக்தி உடையவர்களுக்கு பிடிக்கிற அந்த தெய்வீக இசையெல்லாம் கலந்து அடிச்சிருக்காரு கௌரவகிரி. அவரும் பாராட்டு பெறுகிறார். ஒளிப்பதிவாளர் சிவேந்திரா அந்த கிராமத்து அழகை நல்லா காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, வானலாக ஓங்கி நிற்கும் அனுமன் தோற்றத்தை பார்க்கும்போது நமக்கே செழிப்பு வருது. அந்த அனுமன் தோற்றத்தை பார்க்கும்போதே நமக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பக்தி பிரவாகம் எடுக்கிற மாதிரி ஒரு தோற்றம். எந்த இடத்துலையும் பக்தி படம் போன்ற உணர்வு வரவில்லை. அது மட்டும் இல்லை, மேஜிக்கை மட்டும் நம்பி படம் இல்லை. வேகம், விறுவிறுப்பு படத்தில் இருக்குது. ஆரம்பத்தில் அந்த அதிசய கல் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் லேகாக இருக்குது. அப்படியே நாற்காலில் சாயிரம். அந்த அதிசயக்கல் கிடைத்த பிறகு ஜெட்டு வேகத்தில் பறக்குது படம். பிரசாந்த் வர்மா அதாவது தியேட்டருக்கு வருபவர்களை எப்படி கவர்வது என்ற வித்தையை நன்றாக கற்றிருக்கிறார். படத்தில் எந்த இடத்துலையும் லாஜிக் இல்லைன்னா கூட, ஆனால் அதை மேஜிக் மூலமாக கவர்ச்சி செய்து விடுகிறார் இயக்குனர் பிரசாந்த் வர்மா. தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு ஒரு அபூர்வ சக்தி கிடைத்த உணர்வு ஏற்படும். பக்தி படம் அல்ல, ஆனால் பரவசமூட்டும் தரமான குடும்ப படம். பைல்வான் பார்வையில் அனுமன் படத்துக்கு 100க்கு 63 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.